Hello everyone. ஸோ யூபிஎஸ்சி வந்து வருஷம் வருஷம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அதில் என்னதான் வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு நியூவாக வர்றவங்களுக்காக இருக்கட்டும், ஓல்டு கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், நிறைய டவுட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனில் நியூவாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, நியூ திங்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், அதில் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வாசிக்கிற அளவுக்கு ஒரு பக்கம் டைம் இல்லை, இன்னொரு பக்கம் வந்துட்டு அதை பொறுமையாக வாசித்து புரிஞ்சுக்கிறதும் நம்ம பசங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. So I've tried my best to explain the notification which is released by UPSC for Civil Services Examination 2025. ஓகேவா? ஸோ அதில் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படிங்கிற பேசிக் திங்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்கறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இல்லை அதில் ஏதாவது மிஸ் ஆகியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு தேவை ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தேவை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் நோட்டிஃபிகேஷன் இல்லையா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துட்டு நமக்கு 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 22 ஜான்வரி 2025 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா www.upsc.gov.in அப்படிங்கிற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் தான் பாருங்கள். நீங்கள் சிம்பிளாக போயிட்டு யூபிஎஸ்சி அப்ளை ஆன்லைன் போட்டிங்கனாலே நிறைய லிங்க்ஸ் வரும், அதில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட லிங்க்ஸ் வரும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் சிம்பிளாக போயிட்டு நீங்கள் upsc.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன செஞ்சிடும், அப்ளிகேஷன் பண்ணுற அந்த லிங்க் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது ஸோ முக்கியமானதெல்லாம் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ முக்கியமானது மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் தட். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துட்டு 11/2/2025 February 11th கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் ஒரு 20 days கூட நமக்கு வந்துட்டு அப்ளிகேஷனுக்கு இல்லை. ஓகேவா? பட் அதுக்காக அவசரமா போய் 20 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அப்ளை பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதுல உங்களுக்கு சின்ன சின்ன கிளாரிபிகேஷன்ஸ், ஏன்னா இந்த வருஷம் நிறைய புதுசா மாத்திருக்காங்க, அதனால சின்ன சின்ன கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நோட்டிபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்ளை பண்ணாமலும் வச்சுக்காதீங்க. 10 days கேப்புக்குள்ள நம்ம ஜனவரி 30 இல்லைன்னா February 1st week 3rd வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணிடணும். இல்லைன்னா அப்ளை பண்ணணும் அது வேற நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அது நம்மள வந்துட்டு படிக்க விடாம டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? தென் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமிஷன் டேக்ஸ் அப் வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த கேண்டிடேட் ஹேஸ் குவாலிஃபைட் ஃபார் இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை என்ன செய்யணும்னா முதல்லையே இப்போ அப்ளிகேஷன் போடும்போதே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இன்டர்வியூ ஆர் பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து டாக்குமெண்ட் மாற்றிக்கலாமா? கிடையாது. ஸோ இப்போ என்ன டாக்குமெண்ட் கொடுக்கீங்களோ அது இன்டர்வியூ வரைக்கும் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அண்ட் ஒருவேளை உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லைன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட்லேயோ டேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ உங்களை வந்துட்டு, அதாவது இப்போ இங்கே ஏப்ரல்ல இருந்து நீங்கள் வாங்குறது தான் செல்லுபடி ஆகும் இல்லையா? ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் இயரே வந்துட்டு டிசம்பரோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன், எனக்கு வந்துட்டு அகைன் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. அதர்வைஸ் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆர் பர்த் சர்டிஃபிகேட் வாட் எவர் யூ கிவ் அது வந்து என்ன செய்யணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா upsconline.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க வந்துட்டு என்ன செய்யணும், அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதுல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் எப்படி பண்றதுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெயினா யூஸ்வலா டைரக்டா போய் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ அப்படி பண்ண முடியாது. ரீசெண்ட் இயர்ஸ்ல தே ஹேவ் மேட் திஸ் சேஞ்ச். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. ரொம்ப கிளியரா வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கிட்டத்தட்ட DAF டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வாங்கிடுறாங்க. ஓகேவா? இந்த வருஷம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நிறைய டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன்.
ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் டைம். ஸோ மேம் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஓடிஆர் லாஸ்ட் இயர் பண்ணேன், அது இப்போ தேவையில்லையா, இப்போ நம்ம புதுசாக பண்ணணுமா இந்த எக்ஸாம்க்கா? நோ, நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு இருக்கணும். ஒருவேளை 2வது தடவை நீங்கள் வேற ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு பண்ணுறதா இருந்தால் இதை கேன்சல் பண்ணணும், அல்லது நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான வேலிடேஷன் வந்துட்டு யூபிஎஸ்சி கமிஷனுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு தடவை தான், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் யூ ஆர் கோயிங் டு ரெஜிஸ்டர் தி ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு வேளை அதில் வந்துட்டு உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் மறந்து போச்சுன்னா அதுக்கு யூபிஎஸ்சி வந்து நிறைய ஃபார்மல்ஸ் லைக் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுங்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. தென் மாடிஃபிகேஷன்ஸ் இன் ஓடிஆர் ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒருவேளை நீங்கள் வந்து தப்பா கொடுத்துட்டேன் நம்ம ஃபில் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த மிஸ்டேக்கை வந்துட்டு நான் தப்பா கொடுத்துட்டேன், எனக்கு லேட்டா தான் ஞாபகம் வந்துச்சு, அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரே ஒரு தடவை உங்களோட ஓடிஆர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஒன்லி ஒன்ஸ் இன் த லைஃப் டைம் யூ கேன் சேஞ்ச் தி டீடைல்ஸ். அதுவும் உங்களோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன்ல இருந்து 1 வீக், அதாவது 11ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதுல இருந்து 1 வீக் 18/2/2025 வரைக்கும் தான் உங்களோட மாடிஃபிகேஷனே பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதுவும் 18/2/2025 பண்ணி முடிச்சிடணும். தென் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் ஆல் திஸ் பி ரெடி. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும், ஒவ்வொன்றா தேடி தேடி எடுக்கிறதுக்குள்ள வந்துட்டு நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ என்ன பண்ணுங்க, உங்களோட ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இப்படி ஏதாவது ஒரு போட்டோ ஐடி கார்டு சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட எந்த ஐடி கார்டாவது நீங்க ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேனிங் என்ன அளவுல இருக்கணும், 1 MBக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க, நம்மளோட அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் அதை முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இட் வுட் பி ஈஸி ஃபார் அஸ். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர்ல போட்டு உங்களோட சிஸ்டம்ல இல்லைன்னா உங்களோட மொபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. தட் வுட் பி ஈஸி. இதுல என்னன்னா, இப்ப காஸ்ட் சர்டிபிகேட், ஒருவேளை நீங்க ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ள வர்றீங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ஹாவ் தி காஸ்ட் சர்டிபிகேட் காப்பி ஆல்சோ இன் யுவர் ஃபோல்டர். லாஸ்ட் டேட் வந்து 11th February பார்த்துட்டோம். இங்க முக்கியமான ஒரு விஷயம், நோ அட்மிட் கார்டு வில் பி சென்ட் பை போஸ்ட். இது 1 decade முன்னாடி பாத்தீங்கன்னா அட்மிட் கார்ட்ஸ் எல்லாமே போஸ்ட்ல தான் வரும். ஸோ அப்போ அப்ளிகேஷனே நம்ம வந்து போஸ்ட்ல அனுப்பி ஃபில் பண்ணி ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அதை வந்து போஸ்ட்ல அனுப்புற மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் இட் ஸ்டார்டட் டிஜிட்டலைசேஷன், இங்க வந்து கம்ப்ளீட்டா இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் அட்மிட் கார்டு ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு டவுன்லோட் தி அப்ளிகேஷன் ஹால் டிக்கெட். அது ஒரு 1 வீக் முன்னாடி, எக்ஸாம்க்கு 1 வீக் முன்னாடி தான் உங்களுக்கு வந்துட்டு வரும். அதனால வரலன்னு டென்ஷனும் ஆக வேண்டாம். அண்ட் அதே சமயம் நம்மளுக்கு தானே வீட்டுக்கு வரும்னு நினைச்சிட்டு நீங்க இருக்க வேண்டாம். யூ ஹாவ் டு டவுன்லோட் இட் ஃப்ரம் த கமிஷன் சைட். தென் முக்கியமான ஒரு விஷயம், நெகட்டிவ் மார்க்கிங். இந்த நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படி நெகட்டிவ் மார்க்கிங், என்ன மாதிரி பண்றாங்க, பேப்பர் 2த்துக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் உண்டா, சிசாட் பிலிம்ஸ் 2க்குமே உண்டா அப்படின்னு கேட்டா எஸ். இதை பத்தி தனியா ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ற ப்ரொசீஜர்ஸை முழுசா பார்த்துடலாம். ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல், இதை வந்து இந்த வட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு லைக் ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல், அதாவது கொஸ்டின் பேப்பர் QP Rep அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு, நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு என்ன செய்யலாம், நம்ம 7 daysக்குள்ள எக்ஸாம் எப்போ 25th May இல்லையா, அதுல இருந்து 7 daysக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், அதாவது June 1 உள்ள அந்த இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எனக்கு டவுட்ஸ் இருக்கு, இந்த கொஸ்டின் தப்பா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே யூ கேன் அப்ளை. உங்களோட டவுட்ஸ், உங்களோட கிளாரிபிகேஷன்ஸ், இல்லை திஸ் கொஸ்டின் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன்லாம் 1 week ஆஃப்டர் தி எக்ஸாம் கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்லைன் தேவைப்படுது, எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் யூடியூப்லயும் சரி உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய பேர் டவுட்ஸ் கொடுக்குறாங்க, டவுட்ஸ்க்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் நானும் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் தாண்டி ஒருவேளை உங்களுக்கு கான்டாக்டபிலிட்டி இல்லை, இம்மீடியட்டா வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு
யூபிஎஸ்சியே கம்யூனிகேஷன் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சியை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னா இட் ஷுட் பி பிட்வீன் மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 5 o'clock. இங்க கொடுத்துருக்கிற டெலிஃபோன் நம்பர்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன செய்துக்கலாம், கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் காமனா மொபைல் ஃபோன்ஸ் பேண்ட் அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினானது உங்களுக்கு இந்த 9th காலம் தான். இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்லோடிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் வைல் ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதுல இருக்கிற ஒரு லைனையும் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கிறணும். இங்க முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. த ஃபோட்டோகிராஃப் அப்லோடட் பை த கேண்டிடேட் ஷுட் நாட் பி மோர் தென் 10 days ஓல்டு. மேம் நான் லாஸ்ட் இயர் எடுத்தேன் மேம், அது இப்போ அதே மாதிரி தான் இருக்கேன், இப்போ என்ன பண்றது, அப்படியே நான் யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நோ. நீங்க வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கணும். மேபி யூ கேன் கோ டு ஃபோட்டோகிராஃப் ஸ்டுடியோ அண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லையா நீங்க மொபைல்ல தான் எடுக்க முடியும்னா நல்ல இப்போல்லாம் குவாலிட்டியான மொபைல் ஃபோன் இருக்கு. ஸோ மொபைல் ஃபோன்லேயே என்ன பண்ணலாம், நீங்க ஒரு பிளெயின் பேக்ரவுண்ட்ல நின்றுட்டு அழகா எடுத்துக்கலாம். அதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா ஃபேஸ் வந்து 3/4 ஆஃப் த ஸ்பேஸை ஆக்கியூபை பண்ணிருக்கணும். யூஸ்வலா நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாதி ஃபேஸும் பாதி உடம்பும் இருக்கும் இல்லையா. இப்போ 3/4 ஆஃப் த ஃபேஸ் வந்து ஸ்பேஸ் வந்து ஃபேஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். நோ நீட் டு கோ டு பர்டிகுலர்லி வந்து நீங்க வந்து ஸ்டுடியோ போய் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராப்பரா உங்களோட யாரோட ஹெல்ப்பாவது எடுத்து ஒரு அழகான பிளெயின் ஸ்பேஸ்ல நின்றுட்டு நல்ல வெல் லிட் நல்ல லைட்டிங் இருக்கக்கூடிய இடத்துல நின்றுட்டு நீங்க எடுத்துக்கலாம். அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. சைஸ் எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்றது, ஒருவேளை என்னோட போட்டோகிராஃபியோட சைஸ் மாறி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே போட்டோக்கு மட்டும் தனியா ஒரு ஷார்ட்ஸ் நான் கொடுத்துறேன். பிகாஸ் அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட நேம், உங்களோட நேம் அண்ட் எப்போ எடுத்தங்கிற டைம் வந்து அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வி நீட் டு செக் இட். பாத்தீங்கன்னா ensure that name of the candidate and the date on which the photograph was taken are clearly mentioned on the photograph. So this is very very important. என்னைக்கு எடுத்தீங்கிறது, அதனால நீங்க ஓல்டு போட்டோ வச்சு என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப மென்ஸை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு போட்டோல பியர்ட் வச்சிருந்தேன், நான் எக்ஸாம்க்கு வரும்போது பியர்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நோ. நீங்க ப்ரிலிமினரியில இருந்து இன்டர்வியூ வரைக்கும் நீங்க என்ன போட்டோ கொடுத்தீங்களோ அதுல இருக்கிற லுக்கை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ அதனாலதான் ஓல்டு போட்டோஸை வந்து கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க இப்ப 10 days இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு 1 yearல பெருசா சேஞ்சஸ் இருக்காது. கரெக்டா, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ரிமூவ் த பியர்ட்ஸ் ஆர் மிஸ்டேச்சஸ், அதர்வைஸ் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்காது. பட் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன மாதிரியான பியர்ட் வச்சிருக்கீங்கன்னா பியர்ட் வச்சுட்டே வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். இல்லை மேம் எனக்கு அதே மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா பெட்டர் யூ கேன் ஷேவ் தட். whenever you go to exam, mains examination interview, everywhere you can keep your appearance in the same way. Okay, so அதே மாதிரி தான் spectacles, women or men whoever wearing spectacles, better you remove the spectacles and take a photograph so that you can appear in the examination without spectacles. ஒருவேளை நீங்க வந்து spectacles மாத்தி இருக்கலாம், அந்த changes எல்லாமே they would check into that. So better you can remove the spectacles before taking the photograph. Mistakes எல்லாமே உங்களோட appearance எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கணும் until the interview. ஓகே, இது வந்து கொஞ்சம் டீடைலிங் தான். ஏன்னா நிறைய இதுல நிறைய வந்து இம்பர்சனிஃபிகேஷன் நடக்கிறதுனால இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மற்ற எக்ஸாம்ஸ்ல. ஸோ இபிஎஸ்சி இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கீப் இட் அப் இன் த பேஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் 30 minutes ப்ரியார் டு தி எக்ஸாம் ஹால் வந்துட்டு நம்ம இருக்கணும். இப்போ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல சில சமயம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன போனா கூட அந்த 30 minutes விண்டோ கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள உள்ள போய் உட்காந்துடலாம், நம்ம வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். பட் இன் யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ள போக முடியாதுங்கிற கண்டிஷன் இருக்கும். இது சில சமயங்கள்ல சர்ச்சையும் உருவாக்கி இருக்கு. ஒரு couple of years பேக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், என்னால எக்ஸாம் ஹால்குள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு he committed himself, he make himself fall from the bridge. Hope you have heard that news. So அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எதுவும் நம்ம வந்து ஓவர்வெல்மிங்கும் ஆக வேண்டாம், அதுக்காக எமோஷனலா நம்ம வந்துட்டு ஹை ஆகவும் வேண்டாம். பட் எதுக்கு வரி, நம்ம அவ்வளோ 1 year ப்ரிப்பரேஷன் ரொம்ப டைட் ஷெட்யூல்ல ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, ரொம்ப டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்றோம். அது ஒரு 30 minutes முன்னாடி போயிட்டோம்னா இட் would be easy for us. So reach the examination venue at least 30 minutes prior. And முக்கியமா
ஒரே இப்போ ஸ்கூல் நேம் கொடுப்பாங்க, ஒரே ஸ்கூல் நேம் வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும், இந்த பக்கம் லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று இருக்கும், நம்ம இதை லொக்கேஷன் போட்டு போயிடுவோம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய கேண்டிடேட்ஸும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்த விஷயங்கள். ஸோ என்ன பண்ணுங்க, சிம்பிளா முந்தின நாளோ இல்ல அந்த ஒரு 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுத்த உடனே எந்த வென்யூ அப்படிங்கறத போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துக்கிறீங்கன்னா இட் இஸ் பெட்டர். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நம்ம ஒரு பிரான்ச்சுக்கு போவோம், எக்ஸாம் இங்க இல்லைங்க இன்னொரு இடம்னு சொல்லுவாங்க, அங்க போறதுக்குள்ள நமக்கு டைம் ஆயிடும். அதே ஏரியால தான் இருக்கும், பட் மேப் எடுத்து நம்ம வந்து லெஃப்ட் ரைட்னு போயிட்டு போறதுக்குள்ள நமக்கு டைம் ஆயிடும். ஸோ பெட்டர் கீப் அப் யுவர் செல்ஃப். அதுல வந்து நீங்க முன்னாடியே பார்த்து வச்சிடுறது நல்லது. ரைட்? ஸோ தென் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து 26 கேடர்ஸ், என்னென்ன 26 கேடர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். தென் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 979 வேகன்சிஸ் இந்த இயர். இந்த 979 இஸ் நாட் ஃபார் ஜென்ரல். இந்த 979ல முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, so you can see 38 vacancies for persons with benchmark disability, 12 for low visionaries, 7 for deaf and hard of hearing, 10 for locomotor disability, 9 for multiple disabilities. அதாவது disability peopleக்கு மட்டும் என்ன செய்திருக்காங்க, 70 plus 76 actually 70 plus வேகன்சிஸ் வந்து என்ன செய்திருக்காங்க, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 900 vacancies are there for other people other than this like physically challenged person. ஓகேவா? இது போக இன்னும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அதர் பேக்வர்ட்ஸ், ஷெட்யூல் கேஸ்ட் எல்லாம் தனித்தனியா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. யா, அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கேண்டிடேட்ஸ், இது மெயின்ஸுக்கு தான் நமக்கு தேவை. திஸ் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன்ஸ். அவங்களுக்கு எந்தெந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸ், இப்போ 26 கேடர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 19 கேடர்ஸ் தான் இவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 23 கேடர்ஸ்ல, அவுட் ஆஃப் 23 கேடர்ஸ் ஒன்லி 19 கேடர்ஸ் will be suitable for them. தென் சென்டர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ். இங்கே நிறைய பேர் வந்து நம்ம அங்கே போய் எழுதிட்டா பாஸ் பண்ணிடலாம், இங்கே போய் எழுதிட்டா பாஸ் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். உங்களோட வந்துட்டு நியர்பை எந்த சென்டரோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு we can have it up from சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வெள்ளூர், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, சேலம், ஏற்காடு பக்கத்தில் இருக்கவங்க you can select பெங்களூர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் எலிஜிபிள். லைக் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடியது. சில பேருக்கு திருவனந்தபுரம் ரொம்ப பக்கத்தில் இருக்கலாம், அது கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டெல்லிக்கு தான் போய் எழுதுவேங்கிறது வந்துட்டு நமக்கு தேவையில்லாதது. இப்போ ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா 80 சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 24 சென்டர்ஸ். நீங்கள் ப்ரிலிமினரிக்கு அப்ளை பண்ணும் பொழுதே நீங்கள் என்ன செய்யணும், மெயின்ஸுக்கும் நான் எங்கே எழுத போகிறேன் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கணும். மெயின்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தமிழ்நாடு ஒன்லி சென்னை would be available, but you can also select Bengaluru if you are nearby, like yeah, Bengaluru also you can select if you are nearby Salem, Yerkad area. Otherwise, like this Hyderabad, very nearer person areas like Hyderabad, Thiruvananthapuram, these are all you can select. இந்த ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபர்ஸ்ட் அலாட் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் லாஸ்ட் டே போயிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒருவேளை சென்டர் வந்து ஆல்ரெடி ஆக்கியூபை ஆயிடுச்சு 100% ஆஃப் அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டெல்லினா, இப்போ டெல்லியில இவ்வளோதான் சென்டர் அப்படின்னு இருக்கும் இல்லையா, சென்னைனா இவ்வளோதான் சென்டர் இருக்கும். அந்த சென்டருக்கு ஏற்ற அளவுக்கு எல்லாருமே சென்னை சென்னை சென்னைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நீங்க கடைசியா போய் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா, வேற சென்டர் போடுவாங்க, நியர்பை வேற ஏதாவது சென்டர் வந்து போடுவாங்க. திருச்சி போடலாம், ஏன்னா நியர்பை வேற சென்டர்னா நமக்கு வந்து திருச்சி தான் இருக்கு, இல்லைன்னா பாண்டிச்சேரி இருக்கு, அந்த மாதிரி மாற்றி போடலாம். ஸோ பெட்டர் யூ கேன் டூ வாட், முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. முன்னாடியே அப்ளை ஏர்லி அப்படிங்கறது அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற சென்டர் கிடைக்கிறதுக்கு ஆசைப்படுற ஏரியால சென்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கமிஷன் ஹேஸ் ஆல் தி reserves the right to change the centers as its discretion if the situation demands. சிச்சுவேஷன் பொறுத்து எப்போ வேணா அவங்க சென்டரை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு couple of years back வந்து
டெல்லியில இருக்கிற சென்டர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு. ஆர் டெல்லி அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பிகாஸ் தேர் வேர் லாட் ஆஃப் பொல்யூஷன் அந்த மாதிரி. ஸோ அந்த டெல்லிக்கு வந்து நம்ம அப்ளையே பண்ண முடியலங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது. அந்த மாதிரி எதுனாலும் கமிஷன் ஹேஸ் த ரைட்ஸ் டு டிசைட். ஓகேவா? பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இதான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 சக்சஸிவ் ஸ்டேஜஸ். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சு வரும்போது நம்ம பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு போவோம். இதுல சிவில் சர்வீசஸ் ரிட்டன் எக்ஸாம் ப்ரிலிமினரி வந்து அப்ஜெக்டிவ் டைப், சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே சேர்ந்திருக்கும். இப்போ இதுல இந்த ப்ரிலிமினரியில எடுக்கிறது வந்து ஒன்லி கேட் பாஸ். யூ கேன் சே இட் அஸ் அ கேட் பாஸ் டு என்ட்ரி டு தி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேவா? இந்த மார்க்கை உங்களோட ஃபைனல் ரிசல்ட், அதாவது இன்டர்வியூ வரும்போது கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா இதுக்கு தனியா நான் வீடியோ கொடுத்துடுறேன். அடுத்து இதெல்லாம் காமனான ஒரு இதுதான், ரொம்ப டீட்டெயிலா பார்க்க தேவையில்லை. தென் கம்மிங் ஹியர், யாரு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இதுவும் ஒரு முக்கியமான ஆடிஷன் இந்த வருஷம். ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஏஎஃப் ஃபார்ம்ல கொடுக்குற மாதிரியே இப்பவே என்ன செய்து நீங்க அப்ளை பண்ணும் பொழுது யூ ஷுட் கிவ் த ப்ரிஃபரன்சஸ். நான் என்ன ஆக போறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ், அது மாதிரி எங்க உங்களுக்கு வந்து உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், கேடர் ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் இப்பவே ஃபில் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ கிளியர் மைண்ட் செட் அபவுட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸோ தட் லைக் அப்பதான் நீங்க எலிஜிபிள். அது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். ஓகே, எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் அண்ட் ஐபிஎஸ் அந்த டாப் 3 கேடர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த டாப் 3 கேடர்ஸ்க்குமே மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. மற்ற கேடர்ஸ்க்கு யாரு வேணா அப்ளை பண்ணலாமா மேம் அப்படின்னு கேட்டா யாரு வேணா அப்ளை பண்ண முடியாது. பட் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் வி கேன் லைக் சே நேபாளில் உள்ளவங்க, பூட்டான்ல உள்ளவங்க, திபெத்தியன் ரெஃப்யூஜி 1962க்கு முன்னாடி வந்தவங்க, பர்சன் வித் இந்தியன் ஆரிஜின் பிஐஓன்னு சொல்லுவோம். இந்த பிஐஓ கேட்டகரியில உள்ளவங்க பர்டிகுலரா இந்த கண்ட்ரீஸ்ல உள்ளவங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க பெர்மனன்ட்லி செட்டிலிங் இன் இந்தியாங்கிற மைண்ட் செட்டோட வந்த பிஐஓஸ் ஒருவேளை அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம். எனிவே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும், சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இவங்க அட்மிட் ஆகணும்னா, எக்ஸாம் ஹால் அட்மிட் ஆகணும்னா. தென் கம்மிங் டு லாட் ஆஃப் லைக் பீப்புள் ஹேவ் திஸ் டவுட் அண்ட் ஏஜ் லிமிட். நீங்க வந்து 21 இயர்ஸ்ல இருந்து 32 இயர்ஸ் இருக்கணும். இதுதான் காமனான ஏஜ் கிரைட்டீரியா. அதாவது 32வா என்னன்னு எப்படி மேம் கால்குலேட் பண்ணுவாங்க, எனக்கு நான் இன்னைக்கு அப்ளை பண்ற அன்னைக்கு ஒரு டேட் மேம், நாளைக்கு ஒரு டேட் மேம். யா, ஸோ அதுக்கு தான் இந்த கமிஷன் என்ன பண்றாங்க, 1 ஆகஸ்ட் ஆஃப் 2025 என்ன செய்திருக்காங்க, 1 ஆகஸ்ட் ஆஃப் 2025ல நீங்க 21 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா 32 கிராஸ் பண்ணாம இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது not earlier than 2nd August 1993. 1993 2nd ஆகஸ்டுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் பிறந்திருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். 1st ஆகஸ்ட் பிறந்திருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். லேட்டர் தேன் 1st ஆகஸ்ட் 2004, அதாவது 1st ஆகஸ்ட் 2004 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள். 2nd ஆகஸ்ட் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஸோ இது வந்து 32 years general category ke. Then coming the reservations and like relaxations, age relaxations பார்க்கும்பொழுது ஒரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்படியே நீங்க வந்து என்ன செய்யலாம், ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப்னா 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி கேட்டகரிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அண்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ்ல இருக்கக்கூடியவங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 years. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 5 years. தென் ஹூ கம்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு 10 years. ஓகேவா? அண்ட் நம்மளோட யூபிஎஸ்சி இஸ் ஃபாலோயிங் கியூமுலேட்டிவ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மெத்தட். இது என்னன்னு கியூமுலேட்டிவ் கிராண்ட் ஆஃப் கியூமுலேட்டிவ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மெத்தட். இது என்னன்னு நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்றேன். அடுத்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம வந்து எலிஜிபிலிட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தென் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தாச்சு. And then minimum educational qualification, graduation and degree முடிச்சிருக்கணும். Any graduation and degree, அதாவது 3 years or 4 years or 5 years, whatever depends on your degree category, but it should be a
லைக் யூனிவர்சிட்டிஸ் ஒரு ஆக்ட்ல கிரியேட் ஆன ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கணும், எலிஜிபிள் யூனிவர்சிட்டியா இருக்கணும், அவ்வளவுதான். ஒருவேளை ஃபைனல் இயர் பண்றேன் மேம், ஃபைனல் இயர் இப்போ நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எஸ் அப்ளை பண்ணலாம். உங்களோட செகண்ட் இயர் அப்ளிகேஷன், உங்களோட செகண்ட் இயர் மார்க் ஷீட் இல்லைன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்க வந்து என்ன செய்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் பிஃபோர் டிஏஎஃப் அப்ளை, மெயின்ஸுக்கான டிஏஎஃப் அப்ளை பண்ணும்பொழுதோ இல்லைன்னா இன்டர்வியூல போகும்பொழுதோ உங்களோட ஃபுல் பாசிங் எலிஜிபிலிட்டியை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மேம் நான் வந்து ஒரு அரியர் வச்சிருக்கேன், அதை கிளியர் பண்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதலாமா? எஸ், நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு உங்களோட இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க என்ன செய்திடணும், அதையும் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். ஸோ ப்ரூஃப் வந்து நீங்க எப்போ ஃபைனலா இன்டர்வியூ போறீங்களோ அப்போ உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஃபைனல் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்தாகணும். ஸோ கேட்டகரிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் அட்டம்ஸ்ல வந்து ஏஜ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 37 ஏஜ் வரைக்கும் அன்லிமிட்டெட் அட்டம்ஸ், ஓபிசி கேட்டகரிக்கு 35 ஏஜ் வரைக்கும் 9 அட்டம்ஸ், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு ஒருவேளை அவங்க ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியா இருந்தா 9 அட்டம்ஸ், ஒருவேளை எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா அன்லிமிட்டெட். ஓகேவா? இதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் அந்த கியூமுலேட்டிவ் இது வரும். நான் அதை வந்து தனியா கொடுக்குறேன். அப்புறம் இதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், மேம் நான் வந்து லாஸ்ட் இயர் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணேன், ஹால் டிக்கெட்டும் வந்துருச்சு, ஆனா நான் எக்ஸாம்க்கு போகல, என்னோட எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் கால்குலேட் ஆகுமா ஆகாதா, அட்டெம்ப்ட் கால்குலேட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆகாது. நீங்க போய் ஏதாவது ஒரு பேப்பருக்கு அட்டெண்டன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களோட அட்டெம்ப்ட் கால்குலேட் ஆகும். அன்டில் யூ ரீச் த டெஸ்டினேஷன் அண்ட் சைன் யுவர் அட்டெண்டன்ஸ், யுவர் அட்டெம்ப்ட் வில் நாட் பி கால்குலேட்டட். கிளியரா இருக்கா? இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு ஆல்ரெடி ஐஏஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ்ல இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்ய முடியாது, திரும்ப ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது. அண்ட் வேற பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா என்ஓசி வாங்கணும். அது கவர்மெண்ட்ல எனி கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் லைக் டெம்பரரியோ இல்லை பெர்மனண்ட்டோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ஓசி வாங்கணும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு சென்ட் த பர்சன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, என்ஓசி வாங்காததுனால சொல்லிட்டாங்க அப்படின்னா த கமிஷன் வில் கேன்சல் த கேண்டிடேச்சர். ஓகே. ஃபீஸ், எனி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி ஆஸ்க்டு டு பே ஃபீஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டகரியா இருந்தாலும் ஃபீமேலுக்கு நோ ஃபீஸ். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்துட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹாவ் அ ஒர்க் ஃபோர்ஸ் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் ஜெண்டர் பேலன்ஸ் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விமன் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அந்த ஜெண்டர் பேலன்ஸை ஈக்குவலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு எப்பவுமே ஃபீஸ் எக்ஸப்ஷன் இருக்கு. அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. மற்ற எல்லாரும் 100 rupees ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஆன்லைன் மோட்ல பே பண்றவங்களுக்கு நம்ம 11ஆம் தேதி, அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வரைக்கும் டைம் இருக்கு. இல்ல மேம் நான் ஆன்லைன்லாம் யூஸ் பண்றதே இல்லை, ஐ எம் ஜஸ்ட் பேயிங் த்ரூ கேஷ் மோட் மட்டும் தான் பண்ணுவேன், நான் வந்து பேங்க்குக்கு போய் தான் எஸ்பிஐ பிரான்ச்ல தான் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது, ஸோ அப்படி பேங்க்குக்கு போய் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, யூ ஹாவ் டு பி கிளியர் தட் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடையாது. 10ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க வந்து பே பண்ணி முடிச்சிடணும். அப்பதான் அது 11ஆம் தேதி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம டீடைல்ஸ் பார்த்துட்டோம். யூபிஎஸ்சி ஆன்லைன் கவர்மெண்ட்.inல போயிட்டு நம்ம ஓடிஆரை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். இதுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ போடுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். எனி சேஞ்சஸ் யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் 18/2. இதுதான் நம்மளோட நோட்டிபிகேஷன்ல வந்து எதுக்காக திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை நீங்க எங்கேயோ ரீட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இன்னொரு இடத்துல பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் தே ஹாவ் மென்ஷன் கேண்டிடேட் ஷுட் ரீட் த நோட்டிபிகேஷன் கம்ப்ளீட்லி. ஓகே. இது என்ஓசி வாங்குறத பத்தின டீடைல்ஸ். Like if you're not working for any public or private public sector company in the
permanent or temporary, you don't need to worry about that. ஸோ ரிசர்வேஷனுக்கு பற்றின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜஸ் ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ்னு இருக்குன்னு சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிலபஸ், ஃபுல்லாக சிலபஸ் தான். என்னென்ன ஆப்ஷனல்ஸ் இருக்குது, எவ்வளோ சிலபஸ் இருக்குது, சிலபஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கைஸ் ஆப்ஷனல் செலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 26 ஆப்ஷன், அதாவது 25+1. அந்த +1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனி லாங்குவேஜ் கிடையாது, ஒன்லி இந்தியன் லாங்குவேஜ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிற 4-5குள்ளேயே வந்துட்டு இதுதான் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினச்சி செலக்ட் பண்ணிட்டு இருக்காம உங்களுக்கு எது நிஜமா வந்துட்டு ஆப்ஷனல் செலெக்ஷனுக்கு உதவும் அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுங்க. நான் ஆப்ஷனல் செலெக்ஷனுக்கு உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, அதுக்கு தனியாக வீடியோ கொடுக்குறேன். லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் கிடையாது. குறிப்பாக லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமீஸ், பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தின்னு இந்தியன் லாங்குவேஜஸ் வந்துட்டு என்ன செய்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் would be there. அதை வந்து நீங்கள் எப்படினாலும் நமக்கு இதை லிட்ரேச்சரில் ஏதாவது ஒன்று நம்ம தமிழில் எடுக்கிறோம் அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். மீதி ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு மீதி எல்லாம் சிலபஸ் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, மேம் எனக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ.